நான் எப்பவுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் எனர்ஜி ஒர்க்கும் அதிக அளவுக்கு பண்ணுவேன். சரியா? கரெக்டான ஐடியாஸ் எனக்கு வரணுன்றதுக்காக எனக்குள்ள எனர்ஜி ஒர்க் பண்ணுவேன். மேக்ஸிமம் என்னோட மைண்ட் செட் ஒர்க் தான். கரெக்டா அலைன் ஆயிருக்குன்னா நான் யூனிவர்ஸோட சோர்ஸ் எனர்ஜியோட அப்படின்னு பார்த்துப்பேன். அடுத்தது எனக்கு அந்த சோர்ஸ் எனர்ஜி நல்ல எக்ஸைட்டிங் ஐடியாஸ் கொடுக்கும்போது அப்படியே அது கேட்ச் பிடிச்சி நான் நல்லா ஒர்க்கும் பண்ணுவேன். அதுல அந்த 2 ஒர்க்கையும் நான் ஹார்ட் ஒர்க்னு சொல்றேன். சரியா? ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்னெல்லாம் வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்றதா, ஹசில் பண்றதா, இல்ல இந்த பண்றதா, மேனிஃபெஸ்டேஷன் பண்றதான்னா, கடவுளே நான் லாட்ரி ஜெயிக்கணும் அப்படின்னா போய் லாட்ரி சீட் வாங்கிட்டு வரணும்ல, அது ஒர்க் தானே. அதுதான் நான் சொல்றேன். சரியா? ஹவு டு ரிசீவ் மோர், ஹவு டு பிகம் அபண்டன்ட். முதல்ல நீங்களும் எனர்ஜி, நானும் எனர்ஜி. இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே எனர்ஜி தான்றத புரிஞ்சுக்கோங்க. இத புரிஞ்சிக்கலன்னா, இதை நோக்கி நீங்க உங்களோட மைண்ட் செட்டை திருப்பலன்னா வேஸ்ட். இந்த லெசனை நீங்க கேட்கறது வேஸ்ட். எல்லாமே எனர்ஜி தான். நீங்களும் எனர்ஜி தான். நீங்க விருப்பப்படுற ஒரு கோலும் எனர்ஜி தான். ரைட்? புரிஞ்சுச்சா? நீங்களும் எனர்ஜி, நீங்க விருப்பப்படுற ஒரு கோலும் எனர்ஜி. அந்த கோலை நீங்க பார்க்கும்போது அந்த கோல் எந்து அப்படின்னுட்டு அந்த கோல் எங்க இருக்குன்னா நீங்க இங்க வச்சு உங்களை பார்க்காதீங்க, இங்க வச்சு பாருங்க. அப்பதான் நீங்க அலைன் ஆவீங்க. ரைட்டா? இங்க எங்க அலைன்மெண்ட் இருக்கு? இங்க ஒன்னும் கிடையாது, மிஸ் அலைன்மெண்ட் தான் இருக்கு. இங்கதான் அலைன்மெண்ட் இருக்கு. ரைட்? சோ உங்களோட கோலை நீங்க இங்க பார்க்கும்போது உங்களை இங்க வச்சுக்கிறீங்க. ரைட்டா? இப்படி பாக்குறீங்க. அப்ப யூனிவர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? ஐயோ அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. ஓ அப்படியா? நீ பெரிய விஷயம் நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது மேனிஃபெஸ்டேஷன் நடக்கவே நடக்காது. அது அப்படியே நீங்க போக பெரிய விஷயமாவே போயிட்டே இருக்கும். நான் அந்த லெவலுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வர ஆரம்பிக்கணும். அது எப்படி பண்றதுன்னா, 2வது உங்களோட வைப்ரேஷனை ரேஸ் பண்றீங்க. அபண்டன்ஸை ரிசீவ் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க. அபண்டன்ட்டா இருக்கணும், எனக்கு வெல்த் வேணும், எனக்கு கோல் இருக்கு, அதை நான் அச்சீவ் பண்ணும், எனக்கு இந்த கரியர் பிடிச்சிருக்குன்னா அதை அடையணும், எனக்கு இந்த ப்ரொஃபஷனல் கோல் இருக்குன்னா அதை நான் கண்டிப்பா என்னோட லைஃப்ல ரியாலிட்டியா மாறணும்ன்ற அந்த எண்ணம்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணும், உங்களோட வைபை ஹையாவே வச்சிருக்கணும். நான் குட் வைப்ஸ் அப்படின்றத உங்களுக்கு அதிகமா சொல்லுவேன். அந்த குட் வைப்ஸ் தான் உங்களுக்கு எப்பவுமே கொடுப்பேன். எல்லாருமே சொல்வீங்க, எல்ஜி உங்களோட வீடியோ ஓபன் பண்ணா எனக்கு அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். அதுக்கப்புறம் சொதப்பிக்குது வீட்டுக்கு போகணும்னா, இல்ல இந்த வீடியோ முடிச்சுட்டு வேற ஏதாவது பார்க்கும்போதுன்றீங்கல்ல. சி நம்ம வந்து அதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும், நம்மள டியூன் பண்ணிட்டே இருக்கணும். ரைட்டா? அதுக்காக ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே தான் நீங்க அந்த வைப்ரேஷனை உயர்த்தணும்ட்டுலாம் கிடையாது. பட் நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் மூவ் டுவர்ட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட். எனக்கு சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகுறது எது, இதை தான் நான் முன்னாடி வீடியோல நான் பேசியிருப்பேன். நான் பிளேலிஸ்ட்டை இங்க லிங்க் பண்றேன். பென் ரியாலிட்டி ஷோவோட பிளேலிஸ்ட்டை அதை செக் பண்ணுங்க. அந்த டாபிக் என்னன்னா, நான் எப்படி என்னோட பிசினஸ் கோல்ல 2x 2 டைம்ஸ் நான் அச்சீவ் பண்ணேன், 2 மடங்கு எப்படி என்னோட பிசினஸ் கோல் ரீசெண்டா அச்சீவ் பண்ணுன்னு இருக்கும். அந்த டாபிக் பாருங்க. சரியா? அதுல நான் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை நோக்கி நீங்க எப்படி போறது, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதெல்லாம் பேசியிருப்பேன். நீங்க வைப்ரேஷனை ரைஸ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஜேர்னலிங் பண்ணலாம். உங்களை வந்து பாசிட்டிவா ஹை வைப்ல வைக்கிறதுக்கு நம்மளோட ஜேர்னலிங் மாஸ்டரி கோர்ஸை கண்டிப்பா செக் பண்ணுங்க. நான் இங்க அதையும் லிங்க் பண்றேன். இப்போ ரீசெண்ட் லான்ச் நம்மளோடது. அண்ட் செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஜேர்னலிங் மாஸ்டரி ஸ்டூடெண்டா நீங்க இருந்தீங்கன்னா எத்தனாவது லெசன்ல இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு லெசன் அப்படின்றதெல்லாம், மீன் கோர்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்றதெல்லாம் எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. ரைட்? அதுல நான் வந்து ஒரு ட்ரையல் லெசன் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. சிலபஸ் பாருங்க, ஆசமான கோர்ஸ், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ரைட்? ஸோ ஜேர்னல் பண்ணலாம். உங்களோட தாட்ஸை ஜேர்னல் பண்ணலாம். ஐயோ இந்த ஆள் என்ன செம்மையா கடுப்பிடிக்கிறான், இந்த அம்மா என்ன கடுப்பேத்துது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனசுல இருக்கிறதெல்லாம் அங்க கொட்டிட்டு உங்க மைண்ட் என்ன பண்ணலாம், அப்படியே ஃப்ரீயா பூந்தோட்டம் மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இளம் தென்றல் காற்று மாதிரி நீங்க திருப்பி அந்த ஹை வைபுக்கு வரலாம். இல்ல லாவண்யாவோட வீடியோ நீங்க நல்ல டாபிக் ஒன்று போட்டிருப்பாங்க, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருப்பி அந்த உங்களோட பேஸ் லைன், அந்த ஒரு நார்மல்ஸியான ஒரு ஸ்டேட்டே என்ன தெரியுமா வச்சுக்கணும், சாட்டிஸ்ஃபைடா நான் ஃபீல் பண்றேனா, ஃபுல்ஃபில்டா ஃபீல் பண்றேனா, ஒரு காஃபி குடிக்கிறேன், ஃபுல்ஃபில்மெண்ட். எனக்கு அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தானேங்க. இந்த மொமெண்ட் நான் வந்து பேய் கதையை ஓட்டிட்டு இருக்கேன்னா என்னோட மைண்டுக்குள்ள, இல்ல அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபீல் பண்றேனா. இதை எப்பவுமே கேட்டுட்டே இருங்க, நீங்க நல் வழிக்கு வந்துருவீங்க. எதுக்கு? அந்த ஹை வைப் ஸ்டேட்டுக்கு வந்துருவீங்க. ரைட்? 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயம் உங்ககிட்ட வரணும்னு இருக்கு, அதனால்தான் நீங்க அதை ஆசையே படுறீங்க. அது ஆல்ரெடி உங்களோட வைப்ரேஷனல் ரியாலிட்டியில இருக்கு. அந்த வைப்ரேஷனல் ரியாலிட்டியில அது இருக்கிறதால தான் அது மேல உங்களுக்கு ஆசையே வருது. எனக்கு ஒரு 3 BHK வேணும், அந்த வீடை நான் வாங்கணும், இல்ல அந்த வீட்டை கட்டணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அது உங்களோட வைப்ரேஷனல் ரியாலிட்டியில இருக்கு. இட்ஸ் வித்தின் யூ. அதை நம்புங்க.
இந்த IAS பதவி, இந்த IPS பதவி, இந்த பேங்க் மேனேஜர் பதவி, எக்ஸாம்ல நல்ல மார்க், இந்த நல்ல காலேஜ், இந்த நல்ல ஃபாரின் ஜாப் எனக்கு தேவைன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த கோல் உங்களுக்கு மைண்ட்ல ஏறுதுன்னாலே அது உங்களோட வைப்ரேஷனல் ரியாலிட்டியில இருக்குன்னு அர்த்தம். இது நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. நிறைய பேர் வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க, இல்ல பிசினஸ் பண்றவங்க இந்த அளவுக்கு நான் மந்த்லி டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது உங்களோட வைப்ரேஷனல் ரியாலிட்டியில இருக்கிறதால தான் அது பாசிபிள்ன்றதே உங்களுக்கு தோணுது. இல்லைன்னா உங்களுக்கு தோணாது, உங்க கண் பார்வை அதுலயே படாது. ரைட்டா? அது உங்க ரேடார்லயே வந்து வரவே வராது அந்த கோலே. அது வருதுனால என்ன அர்த்தம்? இட்ஸ் வித்தின் யூ. நீங்க எந்த அளவுக்கு அந்த கோலை தேடுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அது முன்னாடியே உங்களை தேடி அந்த கோல் வந்திருக்குங்க. அந்த 2 BHK 3 BHK ஹோம் வந்திருக்கு, அந்த உங்களுக்கு விருப்பப்பட்ட பதவி வந்திருக்கு. அதுதான் உங்களை தேடி வருது. நீங்க தேடி அந்த கோல் அப்படின்னு போறீங்களா? அதுக்கு ஒர்க் பண்றதுக்கு போறோம். பட் அந்த கோல் செட் பண்ற அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த இன்ஸ்பயர்டா ஃபீல் பண்ற ஸ்டேஜ் இருக்குல்ல, எஸ் ஐ வாண்ட் திஸ் அப்படின்னு ஃபீல் பண்ற ஸ்டேஜ், அது எங்க இருக்கு? நீங்களா அதை தேடி போறீங்க, அந்த ஐடியா உங்களை தேடி வருது. கரெக்டா? ஏன்? அது உங்களோட வைப்ரேஷனல் ரியாலிட்டியில இருக்கிறதால தான் உங்களுக்கு வருது. சரி, இது எப்படி நீங்க ரியாலிட்டியா கொண்டு வருவீங்க? இப்ப வைப்ரேஷனல் ரியாலிட்டியில இருக்கு அண்ட் நீங்க அது கூட அலைன் ஆகணும்ல, அப்பதான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க கிராட்டிடியூட் அப்ரிசியேஷன், இந்த 2 டூல் தான் யூஸ் பண்ண போறீங்க. கிராட்டிடியூட் அப்ரிசியேஷன். ஐம் சோ தேங்க்ஃபுல். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஐம் சோ தேங்க்ஃபுல். ரைட்? அந்த கிரேட்ஃபுல்லா நான் ஃபீல் பண்றேன்ல, கண்டிப்பா எனக்கு கரெக்டான ஆடியன்ஸ் மூலமா கிடைப்பாங்க. இந்த வீடியோ வைரல் ஆகலாம், இந்த வீடியோ மூலமா எனக்கு எக்கச்சக்கமான சேல்ஸ் வரலாம், LJ அகாடமி வேற லெவல் போறதுக்கு இந்த வீடியோ காரணமா இருக்கலாம். பட் தட் இஸ் நாட் த கோல். இந்த கான்டென்ட் நான் எடுக்கும் போது கிவ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வரேன். இந்த விஷயம் கொடுத்தா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்ல நான் வரல. நான் ஜாலியா என்னோட LJ ஃபேமிலிக்கு ஒரு கான்டென்ட் ஷேர் பண்ண போறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். இந்த டாபிக் என்னோட மைண்டுக்கு வந்தது, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ நீங்க கொடுத்தா உங்களுக்கு நிறைய கிடைக்கும், ஆனா நிறைய கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டோட நம்ம கொடுக்க கூடாது. ஜஸ்ட் கிவ் திங்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் இட், பிகாஸ் யூ ஃபீல் ஜாயஸ், பிகாஸ் யூ ஃபீல் இன்ஸ்பயர்ட், பிகாஸ் யூஆர் கிரேட்ஃபுல். யூனோ, அந்த ஆங்கிள் இருந்து திங்க் பண்ணுங்க. ரைட்? அண்ட் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. உங்க லைஃப்ல எதெல்லாம் இது நொட்ட அது நொல்ல, இது சரியில்லை, இவன் சரியில்லை, இந்த பொண்ணு சரியில்லைன்றதை விட எதெல்லாம் சூப்பர்பா இருக்கு, 4 விஷயம் நல்லாவே இல்லை, சொதப்பிக்குச்சுன்னா 40 விஷயம் நம்ம லைஃப்ல நல்லா தானே இருக்கு. அதை தேர்ந்தெடுத்து அதை பத்தி டீட்டெயில்டா எழுதுங்க. ரைட்? அது உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை வந்து உங்ககிட்ட சீக்கிரமா கொண்டு வரும். அப்ரிஷியேட் லைஃப். நம்ம லைஃப்ல வந்து நீங்க பஸ் ஏற போறீங்கங்க, ஆட்டோக்கு காசு இல்லை, அதெல்லாம் ரைட்டு. பைக் வாங்குறதுக்கு கனவு மட்டும் இருக்கு. பஸ் ஏற போறீங்க, அந்த பஸ் ஆன் டைமுக்கு வருது, ஆன் டைமுக்கு வரலையா? சரி, ஓகே, அது கரெக்டா உங்களை போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துருச்சு. யூனோ, அது கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் தானே. நம்ம தேடணும்னா ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம நடந்து போக தேவையில்லைல்ல. அன்னைக்கு பஸ் சர்வீஸ் அவைலபிளா இருக்குல்ல. வாவ், எவ்வளோ திங்ஸ் இருக்கு நம்ம லைஃப்ல அப்ரிஷியேட் பண்றதுக்கு. யோசிச்சோம் அப்படின்னா அப்ரிஷியேட் பண்றதுக்கு அபண்டன்ட்டா இருக்கு நம்ம லைஃப்ல. ரைட்டா? ஸோ கிராட்டிடியூட், அப்ரிசியேஷன், இது 2 வச்சுதான் நீங்க என்ன பண்றீங்க, அந்த வைப்ரேஷனல் ரியாலிட்டிக்குள்ள இருக்கிறத உங்க பிசிக்கல் ரியாலிட்டிக்குள்ள கொண்டு வரீங்க. இந்த 3 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த 3 விஷயங்களை திருப்பி கேளுங்க. இதை ஒரு தடவை கேட்டீங்கன்னா எட்டாது. எனக்குலாம் இதுக்கு 20 வருஷம் ஆயிருக்கு இந்த ஒரு கான்செப்டை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு. சில விஷயங்கள் புரியும் போது தான் புரியும், அதுக்கு டைம் கொடுக்கணும், அதுக்கு பொறுமையா இருக்கணும். தட்ஸ் ஓகே. பட் இந்த 3 விஷயங்களையும் திருப்பி கேளுங்க. அப்போ உங்களுக்கு சில கனெக்ஷன்ஸ் உருவாகும். ரைட்? நம்மளோட கோர்ஸ்கள்ல நீங்க இணைஞ்சிங்களா இல்லையா? LJ ஃபேமிலி lavanyajaykumar.com வெப்சைட்டுக்கு போங்க. அங்கதான் நம்மளோட LJ அகாடமி இயங்கிட்டு இருக்கு. நிறைய கோர்ஸ்கள் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்காக, செல்ஃப் டெவலப்மெண்ட்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுலலாம் இணையுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் சரியான பிரச்சனையா இருக்குன்னா நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி, இமெயில் மாஸ்டரி கோர்ஸ்கள்ல இன்னைக்கே இணையுங்க. எனக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் தான் ஃபோக்கஸ்னா நம்ம நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்கள் உங்களுக்காக உருவாக்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே lavanyajaykumar.comல போய் பாருங்க. ஒரு கோர்ஸையும் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. சிலபஸ் ஓப்பன் ஆகும், ட்ரையல் லெசன்ஸ் ஓப்பன் ஆகும். எல்லாமே பாருங்க, சிலபஸ் படிங்க, ஜாயின் பண்ணுங்க, உங்களை முன்னேற்றிக்கோங்க. உங்களை முன்னேற்றுறது தான் என்னோட ஒரே நோக்கம். அதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். இன்னொரு வீடியோல சீக்கிரமா மீட் பண்றேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.